அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் 27/4/2025 இன்று நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. நிச்சயம் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27 சித்திரை அமாவாசையாக அமைகிறதுங்க. அதாவது இந்த தமிழ் வருடமான விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை இந்த சித்திரை மாத அமாவாசை. இந்த அமாவாசை எந்த தேதியில் வருகிறது, எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசையாகும். அதேபோல் 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை வருகிறது. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில சித்திரை மாதம் 2025 திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த தேதி மற்றும் திதி நேரம் என்ன என்று பார்க்கும்போது திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27 2025 3:40 AM. சித்திரை அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28 2025 1:12 AM. சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிகிறது. சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம். அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்கு சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் சித்திரை அமாவாசை 2025 கிரகங்களுடைய சேர்க்கையை பற்றி பார்க்கும்போது கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் இந்த அமாவாசை. எப்போதும் சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேச ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பெயர்ச்சியாகும் போது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றுகிறது. சூரியன் உச்சம் அடையும் இந்த சித்திரை அமாவாசை ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால சூரிய உதயத்திற்கு அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அஷ்டமத்து சனி. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அஷ்டமத்து சனி விலகும் நேரம் என்பதால் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அஷ்டமத்து சனி விலக இருக்குது. அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனையில் இருக்கிறாரு. புதனும் சுக்கிரனும் இணைந்து யோகம் தருகிறார்கள். இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா இக்காலகட்டத்தை பார்க்கும்போது சுக்கிரனும் புதனும் இணைவதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது. புதனை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள், அதாவது கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் ஜனனகால தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இவ்வளவு நாட்களாக அஷ்டமத்து சனியின் காரணமாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இனிவரும் காலங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைய இருக்குது. இவ்வளவு நாட்களாக வீடு வாங்குவது, மனை வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய தகவல் தொடர்புகளை நல்ல விதமாக அதிகரித்து கொடுப்பாருங்க. நீங்கள் என்ன காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசியில் 5க்குரிய செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். சனி செவ்வாய் பார்வை சிறப்பானதல்லங்க. எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள போகும் கடகராசினியர்கள் அவங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் செவ்வாயும் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிக்க போவதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மறுப்பாங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லதுங்க. சிறு சிறு விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கவனத்தில் கொண்டு அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பதும் அவசியம். இந்த வகையில இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.